ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சில்சிலா பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. புதுசாக வந்தவங்க எல்லாரும் நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். குணால் ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. அங்க வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு குணால் மௌலி 2 பேரும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மௌலி வந்து ஒரு கயிறு எடுத்து அவன் கையில கட்டி விடுறா. என்னது இது அப்படின்னு கேட்க, இல்ல இந்த கயிறை வந்து நீ வந்து கட்டிக்கோ, இதை வந்து நீ எப்பவுமே கழட்டவே கூடாது. இதை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஞாபகம் உனக்கு அடிக்கடி வரும், நான் உன் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவன் சொல்றான், இதை கட்டினா தான் வந்து நான் உன் ஞாபகம் இருக்குன்னு இல்லை, உன்னை வந்து நான் என்னோட மனசுக்குள்ள வச்சிருக்கமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு மாதிரி சவுண்டு கேக்குது, ஏதோ நிலச்சரிவு மாதிரி ஏற்படுது. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. உடனே குணாலும் சொல்றா, மோலி இதுக்கப்புறம் இங்க இருந்தா சேஃப் இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்றா, ஐயோ குணால், நந்தினி வந்து அங்கதான் பூஜை தட்டு வாங்கறதுக்காக போனா, தயவு செஞ்சு அவளை போய் காப்பாத்து, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவனும் சொல்றான், சரி நீ சேஃபா போ, நான் போய் அவளை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். நந்தினி வந்து ஒரு பள்ளத்துக்கடியில மாட்டிட்டு இருக்கா. உடனே அவளை கஷ்டப்பட்டு அங்கேருந்து காப்பாத்திடுறான். அப்ப அங்கேருந்து ஒரு பெரிய வந்து பாறை உருண்டோடி வந்து வழியை வந்து மறைச்சிருது. ஒரு பக்கம் குணால் நந்தினி மாட்டிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மௌலி டோட்டல் ஃபேமிலியும் மாட்டிக்கிறாங்க. உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. மௌலி கத்துறா, குணால் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க யாருக்குமே காதுல விழுல. உடனே இவளுக்கு ரொம்ப பயம் வந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா அங்க நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, ரொம்ப வந்து சீரியஸா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குணாலுக்கும் நந்தினிக்கும் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து ரொம்பவே பயப்படுறான். கால் பண்ணிட்டே இருக்கான், ஆனா எடுக்கவே மாட்டுது. அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்து விலக்கி விட பாக்குறாங்க. இங்க அப்படியே குணால் நந்தினி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது, எப்படி நம்ம போறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க மைக்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, எல்லாரும் சேஃபா வந்து இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா நந்தினி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை அங்க கூட்டு போறான். அப்பதான் வந்து குணால் ஒரு வழியா வந்து மௌலிக்கு வந்து கால் பண்ணிடுறான். உடனே மௌலிக்கு வந்து அப்பதான் மூச்சே விடுது. குணால் நீ நல்லா இருக்கல, நந்தினி நல்லா இருக்கல, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்க வந்து எல்லாரையும் ஒரு சேஃபான ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாட்டி வந்து அழுதிட்டு பேசுறாங்க. குணால் நீ நல்லா இருக்கலப்பா, எல்லாமே என்னாலதான், நீங்க மட்டும் இந்த கோயிலுக்கு வரலன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நல்லா தான் இருக்கும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா போனையும் பேசி வச்சிடுறாங்க. அப்பதான் வந்து நந்தினி சொல்லிட்டு இருக்கா, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல, எல்லாமே என்னால தானே, நான் ஒரு துரதிருஷ்டசாலின்னு நினைக்கிறேன், உங்க கூட நாளா வந்ததுனால தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறா. நீ என்ன பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரி பேசுற, பாட்டி மாதிரி நீயும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்றா, இல்ல நான் வந்து ஒரு வேண்டுதலோட தான் இங்க வந்தேன், இந்த மலை உச்சிக்கு போயிட்டு நான் வந்து சாமி கும்பிடணுங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுதலா இருந்துச்சு, அதனால நான் இப்பவே இதை பண்ணியே ஆகணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து போறா. உடனே இவ்வளவு சொல்லி பாக்குறான், அதெல்லாம் போவாத, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், பெரிய ஆபத்தா இருக்கும், அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, கடவுள் வந்து என்னை பார்த்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த பூஜை தட்டை எடுத்துட்டு மேல போய்கிட்டே இருக்கா. அப்பதான் அவன் சொல்றான், ஓகே தண்ணி பாட்டில் அது எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். இல்ல குணால், நான் விரதத்துல இருக்கேன், பச்சை தண்ணி கூட என் பல்ல படக்கூடாது, அது மட்டும் இல்லாம நான் வெறுங்கால நடந்தே தான் இந்த படியில ஏறி உச்சியில இருக்கிற அந்த கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. போயிட்டே இருக்கும்போது அவ கால்லயே அடிப்படுது. அப்பயும் இருந்து நொல்லி நொல்லி போயிட்டு இருக்கா. எங்க அப்படியே மூலிகை காட்டுறாங்க. அவ ஒரு வழியா ஒரு ரூமை வந்து புக் பண்ணிட்டு அங்க வந்து எல்லாருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த சைக்கோ பையன் வேற ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் குழாவிட்டு இருக்கான், அப்படியே ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செம்மையா கோவம் வருது. அதுவும் பாட்டிக்கு செம்ம காண்டாவது, இதெல்லாம் என்ன மனுஷன், பொண்டாட்டி வந்து உயிரோடு இருக்கும்போது வேறொரு பொண்ணு கூட கூத்தடிச்சிட்டு இருக்கான், இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவன்கிட்ட இப்பவே போய் நான் பேச போறேன், நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாட்டி அவன்லாம் நல்ல மனுஷனா இருந்தா நீங்க பேசலாம், அவனே ஒரு சைக்கோ, அவன் பெரியவங்களுக்கு எல்லாம் மரியாதை தரமாட்டான், தேவையில்லாம நீங்க அவன்கிட்ட பேசாதீங்க, நந்தினிக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது இல்ல, அப்புறம் என்ன, அவன் யாரு கூட சுத்தினா நமக்கு என்ன, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டு இருக்கா. இப்போ மறுபடியும் வந்து மௌலி வந்து கால் பண்ணிட்டு இருக்கா. உடனே குணால் அட்டன் பண்ணிட்டு, என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, இப்போ ஒரு பிரச்சனை, நந்தினி வந்து மேல போய் நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்காலோட நடந்து போயிட்டு இருக்கா, நான் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா அவ வந்து இந்த மாதிரி சாமி விஷயத்துல இப்படிதான் இருப்பா, நீ அவ கூடயே போ அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவ காலில் அடிபட்டுரும், காலில் ரத்தம் வரும், அந்த காலோடய அவ நடந்து நடந்து போயிட்டு இருப்பா. உடனே இவனுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது, அப்படின்னு நந்தினியே பார்த்துட்டு போனையே கட் பண்ணிடுவான்.
இருப்பான் போல. இங்க மௌலி வந்து ஹலோ ஹலோன்னு சொல்ல போன் கட் ஆயிருக்கும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. உடனே வந்து நந்தினி நில்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ உன் கால்ல பாரு எவ்வளவு அடிபட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நீ போலாம் கூடாது, இங்கே இரு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இல்ல குணால், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நான் போயிடுவேன், இது வந்து என்னோட வேண்டுதல், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கல் தடுக்கி அப்படியே விழ போயிடுறா. உடனே வந்து குணால் வந்து காப்பாத்துறான். அப்படியே என்ன 2 பேரும் ரொமான்டிக்கா ஐ கான்டாக்ட்ல பாத்துட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட் என்னமோ இவங்க 2 பேரும் காதலர்கள், லவ்வர்ஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ கீழே உட்காந்துறா. அவளோட காலில் பயங்கரமா அடிபட்டிருக்கு. இவ கேரிங்கா வந்து மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறான். ஒரு செகண்ட் இவ அவளையே மறந்து அவனை ரசிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பாபா வராரு. அந்த பாபாட்ட போயிட்டு அவ வந்து கேட்டுட்டு இருக்கா, என் வாழ்க்கை வந்து இதுக்கப்புறம் மாறுமா, என்ன நடக்கும்னு சொல்லுங்க என்னோட எதிர்காலத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, உன்னோட எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது, ஒரு ராஜா மாதிரி ஒருத்தவன் வந்து உன்னை ராணி மாதிரி பாத்துக்க போறான், அவன் வந்து உன் லைஃப்ல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தொடச்சிட்டு உனக்கு வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவ கண்ணை முடிச்சு பாக்குறா. எல்லாமே கனவு போல யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. மறுபடியும் கண்ணை மூடி திறந்து பாக்குறா. அந்த இடத்துல கரெக்டா வந்து குணால் தான் நிக்கிறான். உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்ப அந்த பாபா சொன்ன ஆளு வந்து இவன் தானா, இவரை தான் வந்து அவர் என்ன வந்து நல்லா பாத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடைய அவ பாத்துட்டு இருக்கா. இவனும் கையை கொடுத்து வா எந்திரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். அவளும் அவகிட்ட கை கொடுக்கும் போதும் இவனோட வளையல் வந்து அவங்களோட ஷர்ட்ல வந்து சிக்கிக்கும். அதை வந்து எடுத்துட்டே நிற்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே நிற்பாங்க. இவளுக்கு பயங்கர குழப்பமாவே இருக்கும், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உச்சில இருக்கிற அந்த கோயிலுக்கும் போயிடுறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டி போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பண்டிதர் என்ன பண்றாரு, குங்குமத்தை எடுத்து இதை வச்சு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல, அப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, பயந்துகிட்டே இருக்கா. அப்ப வந்து மாமியார் தான், என்னமாச்சு தனியா நிக்கிற, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் சேஃபா தான் இருப்பாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப வந்து அந்த சைக்கோ பையன் இருக்கால, அவன் அந்த பொண்ணு கூட ரொம்ப வந்து நெருக்கமா இருப்பான். இதை வந்து பாட்டி பாத்துருவாங்க. உடனே கத்த ஆரம்பிப்பாங்க, சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா, மானம் கிட்டவனே, அறிவு இல்லாம இருக்க, உனக்கு தான் அழகான பொண்டாட்டி இருக்கால, அவளை விட்டுட்டு இந்த குரங்கு மாதிரி வப்பாட்டி பின்னாடி சுத்திட்டு இருக்கிய, மானம் கிட்டவனே, உனக்கு எல்லாம் அறிவில்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. உடனே இவனுக்கு செம்மையா கோவம் வருது. கிளவி தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அப்ப இந்த இடத்துக்கு கரெக்டா மௌலி வந்துருவா. உடனே கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ, ஒழுங்கு மரத்தையே என் பாட்டிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றேன். நான் எதுக்கடி கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது, அந்த கிழவி தான் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டுச்சு, அந்த கிழவியை வேணா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இங்க பாரு, மேல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதை மட்டும் எடுத்து நான் போலீஸ்ட கொடுத்தேன்னா நீ காலம் முழுக்க களி திங்க வேண்டியதா, ஒழுங்கு மரத்தையா மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காலை தொட்டு கொண்டு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்போ மௌலியை பார்த்து ஒரு வார்னிங் விட்டுட்டு தான் போறான். இந்த பாரடி, நீ வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க தான் போற, இந்த நந்தினியை உன் வீட்டு உள்ளாக்க விட்டுட்டல்ல, அவளை எதுக்குடா விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கதறி கதறி அழுக போற, உன் வாழ்க்கையே சின்ன பின்னமா ஆக போகுது, இது என்னோட சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். அதை விட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இவ்வளவு நாலு குணாலுக்கு மட்டும்தான் நந்தினி மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. இப்ப என்னன்னா நந்தினிக்கும் குணால் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் தொடருமா, இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் அஃபேர் வச்சுப்பாங்களா இல்ல பிரிஞ்சுப்பாங்களா, இதனால முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போறது என்னமோ நம்மளோட மௌலி தான், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த டிராமாவை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன், அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். தேங்க்யூ.